வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. அன்பான சத்தியம் சத்தியமே நேயர்களாகிய உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எங்களுடைய அன்பின் வாழ்த்துதல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மில் அநேகர் இதை உணர்ந்திருக்க முடியும். அநேக நாட்களுக்கு பின்பாக நம்முடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ நம்மை பார்க்கும் பொழுது அவர்கள் உடனடியாக மகிழ்ச்சியோடு நம்மை பார்த்த சந்தோஷத்தோடு கேட்கிற ஒரு கேள்வி, எப்படி இருக்கிறீர்கள், நன்றாக இருக்கிறீர்களா என்று கேட்பார்கள். அதை கேட்ட உடனேயே நாம் அந்த கேள்வியினுடைய தன்மை உணர்ந்து கொள்ளாமல் உடனடியாக சொல்லக்கூடிய ஒரு பதில் என்னவாக இருக்கும் என்றால், நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று நாம் சொல்லக்கூடியவர்களாய் காணப்படுவோம். நாம் சில நேரங்களிலே நன்றாக இருந்தாலும் கூட நிச்சயமான உண்மை எதுவென்று பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளான இருதயத்திலே நம்முடைய உள்ளான மனதானது அது நன்றாக இல்லை என்பதை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. எத்தனை பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே, எவ்வளவு வலிகள் வேதனைகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அங்கு காணப்படுகிறது. இவைகளெல்லாம் வைத்துக்கொண்டு நாம் எப்படி நன்றாக இருக்கக்கூடும் என்று சொல்ல முடியும்? என்னுடைய பிரச்சனையை தீர்ப்பவர் யார் என்று சொல்லி நாம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய எத்தனை நாட்கள் அங்கு காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, நிறைய கஷ்டங்கள் இருக்கிறது. இந்த கஷ்டங்கள் எல்லாம் எப்பொழுது தீரும் என்று நாம் ஏங்கி கொண்டு இருக்கிறவர்களாக, அந்த ஏக்கங்கள் எப்பொழுது தீரும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் கலங்கி கொண்டு இருக்கக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். இந்நாளிலும் கூட அப்படி ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் கலங்கி கொண்டும் இருந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அது எப்படி மாறினது, அதை மாற்றினது யார், எப்படி அதை மாற்றினார் என்பதை குறித்து தான் உங்களோடு கூட நாங்கள் பேச இருக்கிறோம். நீங்கள் தயவாய் இந்த ஒரு செய்தியை கேட்கும்படிக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையும் கூட மாற்றுவதற்கு அவரால் மட்டுமே முடியும். அந்த ஒரு மனிதரை குறித்து நாம் சிந்திப்பதற்கு ஏதுவாக யோவான் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 2 15 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்படையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாய் இருக்கிறதே, படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள். அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றான். அதற்கு அவர்கள், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாயிருந்தபடியினால் இயேசு விலகியிருந்தார். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். நாம் வாசித்த இந்த ஒரு வேத பகுதியிலே ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். பெதஸ்தா என்ற ஒரு குளத்தின் அருகே அவன் வசித்து கொண்டிருந்தானாம். நாம் எல்லாருமே வீட்டில் வசிக்கக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் அவனுடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அவனால் வீட்டிலே வசிக்க முடியாத ஒரு நிலையிலே அங்கு காணப்பட்டிருந்தான். குளத்திலே அவன் தங்கி கொண்டிருந்தான். குளத்தில் இருக்கக்கூடிய 5 மண்டபங்களிலே அநேக வியாதிஸ்தர்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு கூட இவனும் தங்கி இருக்கக்கூடியவனாய் காணப்பட்டிருந்தான். அவனுடைய உண்மையான ஒரு நிலைமையை பார்க்கும் பொழுது அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்?
தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கிறவனாக அவன் காணப்பட்டு கொண்டிருந்தான். குடும்பத்தை விட்டு மாத்திரம் அவன் பிரிந்திருக்கவில்லை, அவனுடைய நோய்களை பாருங்கள். அவன் ஏறக்குறைய 38 வருடங்கள் அவன் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் என்று அவனை குறித்து வாசிக்கிறோம். ஒரு நாள் 2 நாள் வியாதியாக இருந்தாலே, நோயோடு கூட இருந்தாலே நாம் படுகிற கஷ்டங்கள் எவ்வளவு. நம்முடைய தேவைகளை, நம்முடைய அடிப்படை நமக்காக செய்ய வேண்டிய ஒரு தேவைகளை நாம் செய்ய முடியாதவர்களாய் காணப்படுவோம். ஆனால் அவனுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது 38 வருடங்களாக வியாதியோடு கூட வாழ்ந்த ஒரு மனிதனாக இருந்தான். நீண்ட நாட்கள் அவனுடைய கஷ்டங்கள் 1 நாள் 2 நாளுக்குரிய ஒரு கஷ்டங்கள் அல்ல, ஏறக்குறைய அவனுடைய ஆயுசு நாட்களிலே பாதிக்கும் மேலான ஒரு வருடங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் வியாதியிலே கழித்துப்பட்டவனாக இருந்தான். அப்படியானால் அவனுடைய மனது எப்படியாக இருந்திருக்கும்? எப்பொழுது இந்த வியாதி என்னை விட்டு நீங்கும்? எப்பொழுது எனக்கு சுகம் உண்டாகும்? எப்பொழுது நேற்றையை விட கொஞ்சம் குணமாக்குதல் என்று கிடைக்கும் என்று சொல்லி அவன் தன் வாழ்நாளிலே ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கிக் கொண்டிருந்தவனாய் காணப்பட்டிருந்தான். ஆனால் அவனுக்கு கிடைத்தது என்ன? அவனுடைய நிலைமை என்ன? அவனுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே அங்கு ஏமாற்றமாகவே முடிந்தது. அவன் சாதாரணமான ஒரு மனிதனாய் இல்லை, அவன் வியாதி உள்ளவனாக இருந்தான். அவனுடைய வாழ்க்கையிலே ஏமாற்றம் இருந்தது, அவனுடைய வாழ்க்கையிலே பிரிவு இருந்தது. அது மட்டுமல்ல, அவனுடைய வாழ்க்கையை குறித்து சிந்தித்து பார்க்கும் பொழுது, என்னை கொண்டு போய் குளத்தில் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை என்று சொன்னான். ஆனால் அவனை சுற்றி அநேக மக்கள் இருக்கிறார்கள். அவனோடு கூட பாடுகளை அனுபவிக்கிற, நோய்களோடு இருக்கக்கூடிய மனிதர்களும் உதவி செய்ய மனமில்லை. அவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய, அவனுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய, அவனுடைய இரத்த சம்பந்தமான உறவுகளுக்கும் கூட அவனுக்கு உதவி செய்வதற்கு மனமில்லை. ஒருவேளை 38 வருடங்களிலே, ஒரு ஆரம்ப வருடங்களிலே, ஆரம்ப நாட்களிலே, மாதங்களிலே வேண்டுமானால் அவனுக்கு உதவி செய்வதற்கு அவர்கள் முயற்சித்திருக்கக்கூடும். ஆனால் என்னதான் உறவாக இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் அவனுக்கு உதவி செய்ய, அவனோடு நேரத்தை செலவழிக்க, அவனுடைய நன்மைக்காக அவனோடு கூட இருப்பதற்கு எந்த உறவுகளும் முன்வரவில்லை. அவனை குறித்து நாம் வாசிக்கிறோம், என்னை கொண்டு போய் குளத்திலே விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, என் குடும்பத்திலிருந்தும் ஒருவரும் இல்லை, என்னோடு கூட இருந்து கஷ்டப்படுகிறவர்களும் கூட ஒருவரும் இல்லை. அவரோடு கூட இருந்து வியாதியோடு இருக்கக்கூடிய மக்களிலும் கூட சிலர் என்ன செய்கிறார்கள்? அவனுடைய 38 வருட வேதனை நீங்கட்டும் என்று அவனுக்கு நலமான ஒன்றை நினைக்காமல், என்னுடைய வியாதி தீர வேண்டும், என்னுடைய நோய் தீர வேண்டும் என்று தன்னை குறித்து தன்னுடைய விடுதலைக்காக, தன்னுடைய ஒரு நன்மைக்காக, ஆரோக்கியத்திற்காக அவர்கள் முந்தி போய் குளத்தில் இறங்கி விடுகிறார்கள். ஒவ்வொரு முறையும் அதை பார்க்கும் பொழுது அவனுடைய மனது எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமை. எனக்கென்று யாரும் இல்லை, குளத்திலே முந்தி இறங்கினால் குணமாவேன், முந்தி போவதற்கு எனக்கு பலன் இல்லை. ஏனென்று பார்க்கும் பொழுது அவன் படுத்த படுக்கையாய் கிடந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதாவது அவனுக்கு ஒன்று செய்ய வேண்டும் என்று தெரியும், ஆனால் செய்வதற்கான ஒரு வலிமை இல்லை, சரீரத்திலும் இல்லை, மனதிலும் இல்லாத ஒரு நிலைமையாக அவனுக்கு காணப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நிலைமையிலே, உதவியற்ற ஒரு நிலைமையிலே அவன் காணப்பட்டிருந்தான். யாராலும் உதவி செய்ய முடியாத ஒரு நிலைமையில் அவன் காணப்பட்டிருந்தான். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று உங்களுடைய என்னுடைய நிலையம் இதுவாகத்தான் இருக்கிறது. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாகத்தான் கடந்து செல்லக்கூடியவங்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். யாரை விட்டு? இவனைப் போல இவனுடைய குடும்பத்தை விட்டு அல்ல, நாம் தேவனை விட்டே பிரிந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆம், நீங்களும் நானும் தேவனுக்கு எதிராக செய்த பாவத்து நிமித்தம் இந்த உலகத்திலே அவரை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த பாவமானது தேவனையும் உங்களையும் என்னையும் பிரித்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. அது இந்த உலகத்துக்குரியது மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கு பின்பாக வரக்கூடிய வாழ்க்கையிலும் கூட அந்த பாவமானது தேவனை விட்டு முடிவில்லாத நாட்கள் நம்மை பிரித்து விடக்கூடியதாக இருக்கிறது. அவன் 38 வருடம் வியாதியோடு கூட இருந்தான். நாம்பளோ பிறந்தது முதற்கொண்டு பாவம் என்ற வியாதிக்குள்ளாக இருக்கிறோம். அந்த பாவம் என்ற வியாதியானது எப்படி அந்த மனிதனை குடும்பத்திலிருந்து பிரித்ததோ அதுபோல தேவனிடத்திலிருந்து உங்களையும் என்னையும் பிரித்து வைத்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கப்புறம் அவனை குறித்து நாம் என்ன வாசிக்கிறோம்? அவனோடு கூட இருக்கிறவர்களும் அவனுக்கு உதவி செய்ய முடியவில்லை, அவனுடைய உறவுகளும் அவனுக்கு உதவி செய்ய முடியவில்லை. நம்முடைய நிலைமையும் அதுதான். நம்முடைய பாவத்திலிருந்து, பாவம் என்ற அந்த நோயிலிருந்து நம்மை குணமாக்குவதற்கு நம்மாலும் முடியாது, மற்றவர்களாலும் முடியாது.
அதை தான் இங்கே வாசிக்கிறோம். இவனே காப்பாற்றிக்கொள்ள ஆரோக்கியமாக்கிக் கொள்ள இவனால் முடியவில்லை, கூட இருக்கிறவர்களுக்கும் முடியவில்லை, அவர்களும் நோய்வாய்ப்பட்டிருந்தவர்களாக இருந்தார்கள். அதே போலத்தான் நம்முடைய நிலைமையும். நம்முடைய பாவம் என்ற வியாதியிலிருந்து நம்மை நாமே விடுவித்து கொள்ள முடியாத அளவுக்கு அந்த ஒரு வியாதிப்பட்ட மனிதன் படுக்கையாய் செயலற்று கிடந்ததைப் போல நாமும் பாவத்திற்கான தீர்வுக்காய் எந்த விதத்திலும் செயல்பட முடியாத நிலைமையிலே காணப்படுகிறோம். பாவத்துக்கான ஒரு பரிகாரமாய் பரிசுத்தமான இரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆனால் அந்த இரத்தத்தை சிந்துவதற்கு நம்மால் முடியாது. ஏனென்றால் நாம் தான் பாவ இரத்தமுடையவர்களாய் இருக்கிறோமே. நம் உடன் இருக்கிறவர்களாலும் முடியாது. அவர்களும் பாவம் செய்தவர்களாய் பாவ இரத்தத்தோடு காணப்படுகிறார்களே. நம்முடைய உறவுகளாலும் முடியாது. என்னதான் உறவுகள் அன்பு காண்பித்தாலும் கூட நம்முடைய பாவத்திற்காய் பரிசுத்தமான இரத்தத்தை சிந்த அவர்களாலும் கூடாது. ஏனென்றால் அவர்களும் பாவம் செய்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படியானால் அவனுடைய நிலைமை எவ்வளவு மோசமான ஒரு நிலைமை. அவன் தனிமையிலே இருந்தான். நாமளும் அநேக வேளையிலே தனிமையான ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து போகிறோம் அல்லவா. அவன் உதவியற்றவனாக இருந்தான், அவன் நம்பிக்கையற்றவனாக இருந்தான். நம்முடைய வாழ்க்கையும் அதே பாதையிலே கடந்து போகிறது அல்லவா. அப்போது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே நாம் ஒரு வேளை இருக்கக்கூடும். ஆனால் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு மோசமான மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் கூட ஆண்டவர் நேசிக்கிறார். அவனையும் கூட தேவன் தேடி வந்திருக்கிறார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், இயேசு அவனை நோக்கி. இயேசு அந்த குளத்தண்டை போவதற்கு எந்த காரணமும் இல்லை, நியாயமான காரணங்களும் தேவையில்லை. ஆனால் இயேசு என்ன செய்தார் என்று பார்க்கும் பொழுது அந்த குளத்தண்டை அவர் சென்றார். அங்கு சென்று அந்த வியாதியுள்ள மனிதனை கண்டார். அவனிடத்திலே நீ குணமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். ஏன் அதை கேட்கிறார் என்றால் அவன் குணமாக வேண்டுமென்று இயேசு விரும்பினவராக இருக்கிறார். அதனால் நீ குணமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இந்த நாளிலும் கூட இவனைப் போலவே பாவத்தினால் தேவனை விட்டு பிரிந்தவர்களாய், நம்பிக்கையற்றவர்களாய், உதவியற்றவர்களாய், பிரச்சனைகள், போராட்டங்கள், வலி வேதனைகளோடு தனித்து விடப்பட்டவர்களாய் இருக்கக்கூடிய நம்மையும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேடி வந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். தேடி வந்து இன்றும் கூட உங்களிடத்திலும் அவர் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். பாவத்திலிருந்து நீங்கள் குணமாக விரும்புகிறீர்களா? பாவத்தினுடைய விளைவுகளிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்பட விரும்புகிறீர்களா என்று அவர் உங்களை பார்த்தும் கூட அவர் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். அவன் என்ன சொன்னான்? அவன் அநேக இயலாமையை தேவனிடத்தில் வெளிப்படுத்தினான். வெளிப்படுத்தினோடு மட்டுமில்லாமல் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அந்த வார்த்தையை அவன் கேட்டு இயேசுவுடைய வார்த்தையின் மீது நம்பி எழுந்து நடக்க முயற்சித்த பொழுது அவனுடைய வியாதி அவனை விட்டு நீங்கினது. இன்றும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய பாடு மரணத்தை உங்களுக்காக நான் இரத்த சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்ததை நீங்கள் நம்பி என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே அநேக வியாதிகள் நீங்குவதற்கு அநேக செலவுகள் ஆகலாம். ஒரு கேன்சரோ அல்லது ஒரு விபத்துகளினால் உண்டாகக்கூடிய காயங்களோ ஆறுவதற்கு அநேக செலவுகள் ஏற்படலாம். ஆனால் பாவம் என்ற வியாதியானது அது நம்மை விட்டு நீங்குவதற்கு நாம் எந்த விதமான செலவுகளும் செய்ய வேண்டியது கிடையாது. இயேசுவை நம்பினால் மாத்திரம் போதும். நான் பாவம் செய்தவனாய் இருந்த பொழுது, தேவனை விட்டு பிரிக்கப்பட்டவனாய் இருந்த பொழுது, அந்த பிரிவை என்னை விட்டு நீக்கி என்னை தம்மோடு கூட சேர்த்து கொள்வதற்காக, பாவத்தின் தண்டனையாய் இருக்கக்கூடிய நரக ஆக்கினையிலிருந்து என்னை காப்பாற்றுவதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்து என் பாவத்துக்கு பரிகாரமாக தன்னுடைய பரிசுத்தமான இரத்தத்தை சிலுவிலே எனக்காய் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நீங்கள் இயேசுவை நீங்கள் முழு மனதோடு நம்புவீர்களானால் எந்த விதமான ஒரு செலவுமின்றி உங்களுடைய பாவமானது உங்களை விட்டு நீங்கி போகும். அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த வியாதிப்பட்டிருந்த மனிதன் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி எழுந்து நடந்தது போல நீங்களும் ஆண்டவர் உங்களுக்காக செய்த காரியத்தை நம்பி நீங்கள் குணமாகுவதற்காக உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் வருந்தி கேட்டுக்கொள்கிறோம். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சத்யம் சத்யமே, சத்யம் சத்யமே.